Hello students, very good evening. 10th 10ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் முதல்ல 9 யூனிட் இருந்ததை இப்போ 7 யூனிட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ பார்க்க போகிறோம். பின்னாடி இண்டெக்ஸ் திருத்த பதிப்பு 2025 போட்டிருக்குது. புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படியே பார்த்துட்டே வருவோம். பார்த்திங்கன்னா மொழி அமுதம், அன்னை மொழியே, பாவனர் பார்வை, தமிழ் சொல்வளம், காலக்கணிதம் புதுசாக இணைச்சிருக்காங்க. புயல் மின் தோணி அது புதுசாக மாற்றிருக்காங்க. ஆல்ரெடி இருந்தது தேர்ட் யூனிட்டில் இருந்தது, இப்போ செகண்ட் யூனிட்லேருந்து இப்போ ஃபஸ்ட் யூனிட்டாக மாற்றிருக்காங்க. அதுக்கிறது புதுசாக வந்திருக்கு. பரிபாடல், மேகம், பிரும்பம், உயியல் ஓசை என்பது பிரும்பம், இது புதுசாக வந்திருக்குது. ஓகே, இது இண்டெக்ஸ் தான். உள்ளே நிறைய கண்டென்ட்டை மாற்றிருக்காங்க. ஓகே, 9 7 மாற்றிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது 9th இருக்கிற டாப்பிக்கில் வந்திருக்குதுங்க. இதில் 9th இருக்கிறத பார்த்தீங்கன்னா முத்தொள்ளாயிரம் வேறு இந்த டாபிக். இது வந்து 9th இருக்குது. 6th யூனிட்டில் முத்தொள்ளாயிரம் 9th இருக்கிறது. அப்புறம் அக்கறை 7வது யூனிட்டில் அக்கறை 9th இருக்கிறது அப்படியே தூக்கி போட்டிருக்காங்க. அக்கறைங்கிறத 152 பக்கம் இருக்க அக்கறை. அது 9th யூனிட்லேருந்து 9th யூனிட்டில் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து போட்டிருக்காங்க. அமுத ஊற்று பாருங்கள், அன்னை மொழியே, அப்படி பார்த்துட்டே வாங்க. புதுசாக இணைச்சிருக்காங்க தமிழ் சொல்வளம். தமிழ் சொல்வளம் இருந்தது, புதுசாக நினைக்கல, கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அப்படியே பார்ப்பார். இதில் கண்டென்ட்லாம் மாற்றிருக்காங்க. இலை வகைகள், காலக்கணிதம், இது கண்ணதாசன் பாடு. இது 6வது 7வது இருந்தது, இதில் எழுதி போட்டிருக்காங்க. கண்ணதாசன் புயலின் மின் துணி, இது 2வது இருந்தது, ஒதுக்கி இதில் போட்டிருக்காங்க. அப்படி பார்த்துட்டே வாங்க. ஸ்கூலில் கொடுப்பாங்க புக்கு, இருந்தாலும் அவர் பார்த்துக்குங்க. இந்த 9th லீவில் படிக்கிறோம், 9th லீவில் பப்ளிக் படிக்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். பப்ளிக் மீன் 10th படிக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். இதில் பாருங்கள், புதுசாக குருவினாலும் ஒன்று புதுசாக தருவாங்க. பழகி என்பது தொடர்மொழியாகவும் பொதுமொழியாக வேறுபடுத்தி காட்டுக. அப்புறம் மீதில் அதில் இருக்கிறது தான். சொல் வளத்தை உணர்ந்த உதவி சொல்லும் நெல் வகை பெயர்களை குறிப்பிடுங்க. இது புதுசாக வந்திருக்கு கொஸ்டின். அப்படியே வந்திருக்கு. தமிழ் சொல்வள காரணங்களை பாவலர் கூட்டுறதில் பழசு தான். புளியங்கன்றதெல்லாம் பழசு தான். இதில் நெடுவினை பார்த்தீங்கன்னா நாட்டு வளமும் சொல்வளமும் தொடர்ந்து என்பதை தொடர்புடையது என்பதை பாவனை வழி நின்று விளக்கும். இது புதுசு. அப்புறம் காலக்கணிதம், இது காலக்கணிதம் பழசு தான். இது கொஞ்சம் யூனிட் வைஸ் மாற்றிருக்காங்க. அப்புறம் பார்த்துட்டே வருவாங்க. தமிழ் இது கொஞ்சம் மாற்றிருக்காங்க. எண்ணூறு பெயர்களை சிறுசானது கொஞ்சம் மாற்றிருக்காங்க. இது பாருங்கள், இது புதுசாக வந்திருக்காங்க. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் படிவம், செயற்கை இணையவழி விண்ணப்ப பதிவம் கொடுத்துருக்காங்க. புதுசாக இதெல்லாம் புதுசாக நினச்சிருக்காங்க. மாநில அளவில் நடைபெற்ற கலை திருவிழா போட்டி, இது புதுசாக இருக்குது. கலையரசன் பெற்ற தோழனை வாழ்த்து மெடல் கொடுத்துருக்காங்க. புதுசாக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. அப்படியே பார்த்துட்டே வருவோம். ஒரு இது புதுசாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். மேகம், நாகூர் ரூபி, இது புதுசு தான். நாகூர் ரூபி முதல்ல லாஸ்ட் இயரில் இருந்தது. பிரும்பம், இதுவும் புதுசு தான். பிரபஞ்சன் இருந்தது. இவரை சாகித்ய விருது வாங்கினவர் பிரபஞ்சன், புதுச்சேரி சேர்ந்தவர். ஓகே, அதெல்லாம் நம்மளுக்கு பதில் வேண்டாம், நம்ம வரிசையை பார்த்துட்டு தொகாநிலை தொடர். ஓகே, இதெல்லாம் பழசு தான். ஒவ்வொரு வேலைக்கு பின்னாடி படிவு இணைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சொன்னாங்க. ஆமாம், இணைச்சிருக்காங்க. பணி வைப்பு வேண்டி தன் விபரம் படிவத்தை நிரப்புதல், அதேமாரி ஒரு மடலும் கொடுத்துருக்காங்க. கடிதம் இல்லை மடல் 2 கொடுத்துருக்காங்க. இயல் 3 இதெல்லாம் தெரியும் நம்மளுக்கு. அன்னமாய், காசிகாண்டம், இதெல்லாம் பழசு தான். 900 கோபாலபுரத்து மக்கள், முத்துக்குமாரசாமி பள்ளி தமிழ். ஓகே, இது பழசு தான். ஓகே, அடுத்தது. ஓகே, இது கோபாலபுரத்து மக்கள் சாகித்ய விருது வாங்கினவர். இதுக்கு ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கட்டுரை கொஸ்டின் இது. ஓகே, இது உங்களுக்கு தெரியும். பழைய ஸ்டூடெண்ட் தெரியும், புது ஸ்டூடெண்ட்டுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோபாலபுரத்து மக்கள் இது சாகித்ய விருது வாங்கினால இந்த கொஸ்டின் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குறான். ஓகே, அதுக்கடுத்து
அடுத்த வகை தொகை நிலைத்தொடர். இதெல்லாம் பழசு தான். ஓகே, அப்படியே வேகமாக பார்த்துட்டு வந்துடலாம். திருக்குறளில் பழசு தான், அது எதுவும் பண்ணல நினைக்கிறேன். ஓகே, நான் பார்க்கல, நான் பார்த்துக்குங்க. அப்படியே நான் போகிறேன், நிறுத்தி பார்த்துக்குங்க. மெல்ல தான் போகிறேன், நீங்கள் நிறுத்தி பார்த்துக்குங்க. டீச்சர்ஸ்க்காராக இருந்தாலும் பார்த்துக்குங்க. உங்கள் டீச்சர்ஸ்க்காராக இருந்தாலும் இந்த வீடியோ சென்ட் பண்ணிக்கங்க, டீச்சரும் பார்த்துக்கிட்டோம். இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பழைய கொஸ்டின், பழசு தான். இதில் வேறு மாவட்ட நூலகம், இது பழசு தான். கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்கான். பன்முக கலைஞர் இது இந்த வருஷம் இணைச்சது, மறுபடியும் அதை ஆல்டர் பண்ணியிருக்கான். 6ஆயில் இருந்தாங்க, இது 5ஆயிலும் மாற்றிருக்கான், அவ்வளோதான். கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி இந்த வருஷம் பப்ளிக்கில் இவரை பற்றி கட்டுரை கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. நான் இவங்க ஆட்சி நடக்கிறனால இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து கம்பராமாயணம், இது பாய்ச்சல், வெரி இம்பார்ட்டன்ட், 8 மார்க். ஓகே, இதில் பாருங்க, இதில் பழசு தான். குறிஞ்சி, இது பாரு கொஞ்சம் இணைச்சிருக்காங்க. குறிஞ்சி தலைவியும் காணல், இது கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஐவகை திணைக்குறி உரி பொருட்கள். ஓகே, இது இந்த லெசன். ஓகே, இது பார்த்திங்கன்னா இது பத்தி படித்து வினாக்கள் விடையளிக்கு, இது ஒரு பாடமாக இருந்தது. இது போன வருஷத்துக்கு இருந்தது. இப்போ அதை ஒரு மொழிப்பயிற்சியில் கொடுத்துருக்கான். பத்தி படித்து வினாக்கள் அதில் கொடுத்துருக்கான். இந்த நாடக தெருக்கூத்து பற்றி இது. ஓகே, முத்துசாமி இவர் தான் கலைஞர் என்று அழைக்கப்படுவார். டிஎன்பிசி கொஸ்டினில் இவரை பற்றி தான் கேட்டே இருப்பாங்க. கலைஞர் அழைக்கப்படுவார் யார் அப்படின்னு கேட்பாங்க. திருக்குறள் இதுலேயும் கொஞ்சம் புதுசாக வந்திருக்கு திருக்குறள். அப்புறம் இது ஒன்று கொடுத்துருக்காங்க, அணிப்பொருள் இலக்கணம், உவமை பொருத்தம், அணி பொருத்தம், இதெல்லாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இயல் 6 விதைநெல், சிற்றக்கல்லொலி, இது மாப்பா சிவஞானம். ஓகே, இதெல்லாம் பழசு தான். இது ரிப்பீட்டட் கொஸ்டின், மாப்பை சிவஞானம் கொஸ்டின் லெசன் வந்து கேட்பான். இது பாருங்கள், மங்கையாராய் பிறப்பதற்கு, இந்த லெசனும் புதுசாக பெண்களை பற்றி நம்ம அந்த காலத்து பாட்டியம்மா பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்து புறப்பொருள் இலக்கணம், அப்படியே பார்த்துட்டே வருவோம். இதில் ஒரு படிவம் கொடுத்துருக்காங்க, மேல்நிலை வகுப்பு சேர்க்கை படிவம். சங்க இலக்கிய அறம் அடுத்த லெசன். ஓகே, தேம்பாவாணி வீரமாமுனிவரால் ஏற்றப்பட்டது. அக்கரை கல்யாண்ஜி, ராமானுஜர் நாடகம். ஓகே, ராமானுஜர் நாடகம். ஓகே, இவர் ஆந்திரா சேர்ந்தவர், ஆந்திராவில் ஒரு பெரிய சிலையில் வச்சுருக்காங்க. ஓகே, ராமானுஜம். சரி, பாவகை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே, நிலைக்கிறதுக்கு தகுதியாக திருக்குறள் ஒரு. ஓகே, இதில் புதுசாக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் இருக்க முன்னாடி கொடுத்துட்டானுங்க. ஓகே, லாஸ்ட் தான். ஓகே, லாஸ்ட் பேஜ் வந்துருச்சா? சரி, ஓகே, நான் அப்படியே திருப்பிகிட்டே வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே பேக்கில் வரேன். அப்படியே உங்கள் டீச்சர்ஸ்க்காக இருந்தால் அனுப்பிச்சுட்ருங்க. பாருங்கள், அப்படியே பார்த்துட்டே வந்து. ஓகே, நான் வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, வெரி தேங்க்யூ.